ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து பட்டர் கேக் தான் செய்ய போகிறேன். பட்டர் கேக் வீடியோ வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தா, அக்கா எனக்கு பட்டர் கேக் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்த்டே சாப்பாடு ஆர்டர் இருக்குது. அதுக்கு வந்து வடை பாயசம் இல்லாமல் கேக் வச்சு கொடுக்க சொல்லியிருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன் ஒரேடியாக கேக்கையும் செய்ததாக போயிடும். அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி வீடியோவை போட்டதாகவும் போயிடும். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இப்போவும் போடுறேன், மறுபடியும் பார்த்து செய்யுங்க சரியா? இப்போ வாங்க சூப்பராக பட்டர் கேக் செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா? இப்போ வாங்க சூப்பரான சுவையான மெத்துண்டு பஞ்சு போல் பட்டர் கேக் செய்யலாம். மா எடுத்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், க்ரீமாவெலாம் எடுத்துருக்கேன். இது வருங்க குக்கீஸ் இப்படி கேக்குகள் செய்கிறதுக்குண்டே விற்கிது கீல்ஸில். நீங்களும் பண்ணுமெண்டா வாங்குங்க. 1 கிலோ மா எடுத்துருக்கிறேன். மாவை அரிச்செடுப்பேன். இப்போ மாவோட பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 6 டேபிள் ஸ்பூன். 1 2 3 4 5 6 இந்த கரண்டியால் 6 கரண்டி எடுத்துருக்குறேன். இப்போ இதையும் அரிச்செடுப்பேன். அரிச்சு போட்டு திருப்பியும் ஒருக்கா அரிச்செடுப்பேன் நான். அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர கலப்படும். இப்போ மாவையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா ஒரு 3 தரம் நல்ல வடிவை அரிச்செடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டுக்கு மிங்கால இனி வந்து நாங்கள் கேக்கை செய்ய ரெடி பண்ணுவோம். இப்போ பட்டரை சேர்ப்போம். பட்டர் 1 கிலோவாக தான் வாங்குகிறேன் நான். இன்றைக்கி வந்து அங்கே 1 கிலோவா இல்லை, அதால் இந்த மாதிரி வாங்கியாச்சு. கேக் செய்கிறதுக்கு முதலே பட்டரை வெளியில் எடுத்து வச்சா நல்லா. இது வந்து விளவும் 1/2 கிலோ பட்டர். இங்கே பாருங்கோ 100 கிராம் 5 பாக்ஸ் இருக்குது. 1/2 கிலோ இல்லையாமங்க, அதால் 100 கிலோவா? ஓ, அதால் இப்படி வாங்கியிருக்கு சரியா? இப்போ எல்லா பட்டரையும் எடுத்து எல்லாம் சேர்ப்போம். 100 கிராம் 5ன்னா மொத்தம் 1 கிலோ பட்டர் எடுத்துருக்கேன் சரியா? இப்போ பட்டர் எடுத்தாச்சு. இனி சீனி சேர்ப்போம். சீனி வந்து நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணுமெண்டா சேர்க்கலாம். நான் எல்லாத்துக்குமே ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். நான் அதால் சேர்க்குறேன். 1 கிலோ சீனி. இனி வந்து எங்களோட ஆயுதங்களை எடுப்போம். ஏண்டா தம்பி? இப்போ இதை பீட் பண்ணி எடுப்போமா? இந்த பட்டர் வந்து பாருங்கள் மஞ்சள் கலராக இருக்குது, வெள்ளை கலராக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுப்போம். பட்டரும் சீனியும் ஒன்றா அப்படியே கலப்பட பாருங்க. இந்த மாதிரி வடிவாக பீட் பண்ணிடும். இப்போ பாருங்க பட்டர் நல்ல வெள்ளை கலராக வந்துட்டு மஞ்சள் கலராக இருந்த பட்டர் பார்த்தீங்களா? இனி இதற்காக வளைச்சி விடுவோம். இனி வந்து முட்டையை சேர்ப்போம். முட்டை வந்து 20 முட்டை எடுத்துருக்கேன். ஒரு முட்டையாக பார்த்து தான் சேர்க்கணும். ஒரேடியாக போடக்கூடாது. இந்த கெட்டு போன முட்டைகள் இருந்துச்சுன்னா அரோகரா தான் கேக்கு. அதால் ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் நான் பீட் பண்ணி எடுப்பேன். நல்லா காத்தடிக்குது நண்பர்களே, காத்தடிக்குது, புசல் அடிக்குது, கண்ணியை கொப்பளம் கண்ணுக்க கொத்துது, அக்கா யூட்டோடுது. 2வது முட்டை. இது 3வது. இது 4வது. 5வது முட்டை.
வேர்க்குது வேர்க்குது நண்பர்களே. கொஞ்சம் காற்றை காணையில் காற்று விட்டு விட்டு அடிக்குது. அதால் எங்கள்ட விசிறியால் விசுக்கி விசுக்கி தான் நாங்கள் கேக் அடிக்கிறோம். அந்த காற்று வருது, நான் விசுக்க காற்று வருது பத்தியா. என்ன அவன் கவனமாக இருக்கான். நீங்கள் கேட்க செய்யுங்கவா. அடுத்த முட்டை இது 6 என்ன இது 7வது 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 இனி வந்து 20வது முட்டை. இது ஒவ்வொரு முட்டையும் பொறுமையாக இப்படி ஒவ்வொரு முட்டையாக போட்டு தான் அடித்து எடுக்கணும். இந்த மான் கேட்க ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டால் என்னென்ன அப்படி போடலாம். அது இப்படி ஒரு முட்டையாக ஒவ்வொரு நிமிஷம், ஒரு முட்டைக்கு 1 நிமிஷம் படி இந்த மாதிரி ஆறுதலாக போட்டு பீட் பண்ணி எடுக்கணும். இதில் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறேன்டா 10 முட்டை, 1/2 கிலோ பட்டர், 1/2 கிலோ சீனி, 1/2 கிலோ மா அந்த மாதிரி செய்யலாம். சரியா? இப்போ பாருங்க முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சீனியெல்லாம் கரைப்படுற அளவுக்கு அப்படியே கரைப்பட்டுரும். நாங்கள் ஒவ்வொரு முட்டையாக பீட் பண்ணி எடுக்க கரைப்பட்டுறோம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கர் பால் பவுடர் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்குறேன். அதையும் சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் பீட் பண்ணி விடுவோம். நல்லா அப்படியே கலப்படாட்டுக்கும். வனிலா எசன்ஸ் சேர்ப்போம். இந்த கரண்டியால் ஒரு 8 கரண்டி மாதிரி சேர்ப்பேன். 1 2 3 4 5 6 7 8 இனி இதையும் 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். இனி மாவை சேர்ப்போம். நான் அந்த பக்கெட்டை மாற்றிட்டேன்னு சொன்னால் அது அகலமாக இருக்குது. இப்படி சுற்றி சுற்றி எடுத்துக்கொண்டிருக்க வேண்டியாக இருக்குது. அதால் நான் இதுக்கு மாற்றிட்டேன். இனி மாவும் பேக்கிங் பவுடரும் கலந்து அரிச்சு வச்சுருக்கிறேன். சேர்ப்போம். சேர்த்துட்டு உடனே பீட் பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு கொஞ்சத்தை சேர்த்து கலந்து விடணும். இப்படி போட்டுட்டு இதை வந்து இந்த ஸ்பேச்சுலாவால் ஒருக்கா கலந்து விடுவோம். இல்லாட்டி பறக்கும் உடனே பீட்டர் போட்டோம்டா. இப்போ மீதம் இருக்கிற மாவையும் சேர்ப்போம். இதே முறைக்கா அப்படி கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வந்து மாவில் 1 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணி எடுப்போம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி முதல்ல ஸ்பேச்சுலாவால் கலந்து விட்டுட்டு தான் பீட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் பறக்கும். ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழணும். தெரியுதா? இனி வந்து கொஞ்சமாக காஜு பிறகும் சேர்ப்பேன் நான் மேலாலையும். இதோட ப்ளம்ஸ் பெரிய முறுக்கா பீட் பண்ணுவோம். காற்று விட்டு விட்டு தான் அடிக்குது. அதனால் நான் விசிக்கி விசிக்கி கேக் அடிக்கிறேன். சரியா நண்பர்களே? ஆஹா, என்ன ஃபேன் ஏசி என்றாலும் இந்த ஓலை விசிறிக்குள்ள காற்று காற்று தான் ஐயா. பார்த்தீங்களா? இப்போ எங்களை கேக் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? இனி இங்கால ஆயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன் ட்ரேக்கு. அதெல்லாம் ஊற்றுவோம். வலிச்சு ஊற்றியாச்சு. இந்த மாதிரி தட்டி விடுவோம். இந்த பார்த்தீங்களா? இந்த பபிள்ஸுகள் அதுகள் இருந்தாலும் உடஞ்சிரும். இந்த இடவழியெல்லாம்
மேலால் கொஞ்சம் கஜுவை தூவி விடுவோம். அங்கே பாருங்க பார்க்குற வடிவு வந்து கூப்பிட்றது எங்கே சாப்பாடு என்ன செய்கிற கேக் அடிச்சதுக்கா எனக்கு என்ன அங்கே பார்த்தீங்களா கூப்பிட்ற வடிவு எங்கே அங்கே இப்படி தான் கூப்பிட்ற வந்துட்டு என்ன ஓ ஓ இப்போ கேக் எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்க நான் அவனில் வைப்பேன். அவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவனில் வைப்பான். டெம்பரேச்சர் வந்து 200 டைம் வந்து ஒரு 45 நிமிஷம் 45 மினிட்ஸ். சரியா 45 நிமிஷத்தால் பார்ப்போம் எங்களோட கேக் எப்படி வருதுண்டு. இப்போ பாருங்க கேக் ரெடி ஆகிட்டு நான் அவனில் இருந்து எடுத்துட்டேன். டுத்குச் வச்சு நீங்கள் குத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அவிஞ்சிட்டு. இனி வந்து திறப்போம். ஓ பாருங்க நண்பர்களே பாருங்க. வெட்டுவோமா? வெட்டுவோம். எப்படி வந்திருக்கு பாருங்க கேக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே எப்படி வரணும் பஞ்சு மாதிரி. சரிங்களா இப்போ இதே மாதிரி வெட்டி எடுப்பேன். பாருங்க பார்த்தீங்களா எல்லாம் உள்ளுக்கு நல்லா அவிஞ்சு இந்த மாதிரி வரணும். இப்போ நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி எடுப்போம். ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு வந்தாச்சு கேட்க வேண்டுவோம். ரொம்ப வந்தாச்சு இல்லை கூலா என்ன சரியான வெயில் நண்பர்களே. அப்படி இல்லை தம்பி டெய்லி குடிக்கக்கூடாது. இதாம இருக்குமே என்ன இந்த மாதிரி துண்டு போடுவோம். இது வந்து இந்த கரைப்பக்க கேக். சில பேர் இந்த கரைப்பக்கத்தை வெட்டி வீசிடுவினோம் இந்த கரையை. அது நல்லா இருக்கும் வெட்டி வீசுறது. என்ன சில வீட்டில் இருக்கிறாக்களை கொடுப்பினோம் அந்த மாதிரி. இப்போ நாங்கள் இப்படி கணக்காக எல்லாத்தையும் துண்டு போட்டு எடுத்துகிட்டு வாரேன்னா கேக்கெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. வாங்க பார்க்கலாம். நீ பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க சரிங்களா பஞ்சு போல் வந்திருக்கு பூ போல் கேக் நண்பர்களே. எப்படி இருக்கு? சொல்லுங்க. ஐஸ்கிரீம் குடிச்சாதான் சாப்பிடலாம் இருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது என்ன பாருங்க இப்படி வரணும் பூ போல் வரணும் கேக். வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடணும் அப்படி இருக்கணும். தெய்வான்பது சும்மையாக வந்துருக்கு. ஆஹா நல்லா காத்தடிக்குது சுமையாக இருக்கு. திடீரென்று ஒரு காற்று வருது. இப்போ எந்த திடீரென்று காட்டும் வெயில் தெரியுமா? திடீரென்று மழை வரும். இந்த கிளைமேட்டை புரிஞ்சே கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியாது. திடீரென்று பார்த்தா பனிக்குடமாக இருக்கும். திடீரென்று பார்த்தா வெயிலுக்கு மட்டும் குறை இல்லை அடித்து கொளுத்தும். பேருந்து பார்த்தா சில்லண்டு காற்று வரும். பேருந்து நெட்டிப்பு மழை வரும். மழை அடித்து ஊற்றும். நெட்டிப்பு வெயில் அடிக்கும். என்னென்னே சொல்ல தெரியுதில்ல இந்த கிளைமேட்டை. அதான் இருக்கும். கஜுவெல்லாம் கடிவிட செம்மையாக இருக்கும். சூப்பர் டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரியா. நாளைக்கு ஐயா வாக்களுக்கு சாப்பாட்டோட ஒரு கேக்கும் வச்சு தான் கொடுக்குறது. வைக்க என்ன பர்த்டேக்கு கேக் தான் கொடுக்க சொல்லிக்கணும். வடை பாயசம் இல்லாமல் அதில் செஞ்சாச்சு. அதே நேரம் கேட்ட சிஸ்டர் நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் 20 முட்டையில் செஞ்சுருக்கேன். நீங்கள் 10 முட்டை 1/2 கிலோமா 1/2 கிலோ சீனி அந்த மாதிரி கூட செய்யலாம். அப்படி இல்லாட்டிக்கு 5 முட்டை 1/4 கிலோமா 1/4 கிலோ சீனி அந்த மாதிரி கூட செய்யலாம். சரியா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பெரிடா.